ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதையெல்லாம் ஊனோம் இல்லையா, கொடி வகை விதையெல்லாம் ஊனோம் இல்லையா, அது வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாகவே வந்து பீக்கங்காய்லாம் காய்ச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயுமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் வந்து பறிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடியே வந்து கன்னடுக்கு போயிட்டாங்க. போகிற வழியில் வந்து ஒரு மயில் வந்து நின்றுது. அதை வந்து உச்சி கிளையில் உட்கார வச்சுருக்காரு பாருங்கள். விரட்டின வேகத்துக்கு அது பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கு. உச்சியில் அந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வயலுக்கு போயிட்டு என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உச்சியில் பயந்துட்டு உட்காந்துருக்கு. ரெண்டு மேஞ்சுது. ஒன்று வந்து அந்தாண்ட குளத்துக்கு அந்தாண்ட போயிடுச்சு. இவங்க மட்டும் உச்சி கிளையில் அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம கத்திரிக்கன்று வச்சுருந்த கொல்லை கத்திரியெல்லாம் ஓட்டினதுக்கப்புறம் மறுபடியும் 2 தடவை வந்து ஏர் ஓட்டியாச்சு. இன்றைக்கி ஒரு டைம் வந்து இப்போ தான் ஏர் ஓட்டிட்டு வண்டி போணுச்சு. அந்த பந்தலை மேலே பின்னி விடுங்க அப்படின்னு கிட்டக்க இருந்தால் கூட நான் ஏறி பின்னி விட்ருவேன். அது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஏணி வச்சாதான் எட்டும் போல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழேயே வந்து தொங்கி தொங்கி கீழே படர ஆரம்பிச்சிச்சு. பீக்கங்காய் வந்து நிறையா காய்ச்சிருந்தது. நம்ம நிறைய டைம் வந்து அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வந்து சொரக்காய் காய்ச்சிருக்கு, பொல்லங்காய் காய்ச்சிருக்கு, பீக்கங்காய் காய்ச்சிருக்கு, எல்லாமே காய்ச்சிருக்கு. கொடி பீன்ஸ் வந்து விதை ஒன்றும் அது பாதி அளவுக்கு வந்து கொடி ஏறிச்சு. அதுக்கப்புறம் வேரழுகல் நோய் மாதிரி அந்த வேர்க்கரையான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நோய் வந்து அப்படியே வாடி போச்சு. இப்போ வந்து பீக்கஞ்செடி, பீக்கஞ்செடி, பொல்லஞ்செடி, சொரக்காய் செடி இது மட்டும்தான் இருக்குது. கன்னடக பாருங்கள், நம்ம பின்னாடியே ரவுண்ட் அடிக்குது அதுவும் சேர்ந்துக்கிட்டு. கொடியில் இருந்த காயெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுட்டோம். இந்த கொலையில் ஏற்கனவே கத்திரிக்கன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து வரப்பு ஓரத்தில் ஒரு 4-5 செடி அப்படியே இருந்துச்சு. அதில் வந்து நீலக்காய் வந்து காய்ச்சிருந்துச்சு. அதையும் 4 பறிச்சுக்கிட்டு கொடியில் போட்டாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பறித்து முடிச்சாச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பீக்கங்காய் வந்து முத்தி போகிற ஸ்டேஜுக்கு இருந்தாங்க. சரி, அதுவும் கொடியிலே இருந்துச்சுன்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறித்து எடுத்தாச்சு. இவருக்கு இந்த மண் வந்து ஜில்லுன்னு இருக்கு போல இருக்குது. வீட்டுக்கு வரத்துக்கு மனசு இல்லை. வாடான்னு கூட்டு பார்த்தேன். நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே சிரிச்சு ஒவ்வொரு இடமா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தான். சரி, நான் போனாக்கா நீ தானாக வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம என்னென்ன காய் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சொரக்காய், 2 பீக்கங்காய், எல்லாம் ஹைப்ரிடு காய் தான் போட்டிருந்தோம். நாட்டு ரகம் கிடையாது, எல்லாமே ஹைப்ரிடு தான். கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 நீலக்காய் வந்து ஒரு 4-5 வந்து பறிச்சிருக்கோம். பொல்லங்காயெல்லாம் வந்து இருக்குது. அதை வந்து 2 நாள் கழிச்சு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம கடையில் வாங்குகிற பொருள் வந்து அவ்வளோக்கு தரமாக இருக்காது. அதுவும் காய்கறியை கேட்கவே வேணாம். வாடி போய் வதவி போய் முத்தி போய் இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி வச்சுருந்தாலும் அதில் ஒரு காய் காய்ச்சிருந்தாலும் அது சும்மா அவிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். அது இல்லாமல் வீட்டு கொடையில் வந்து நம்ம பாவக்காயும் போட்டிருந்தோம். அதே போல் சமையல் கோவக்காய் இருக்கும் இல்லையா, அதுவும் போட்டிருந்தோம். கோவக்காயும் காய்ச்சிருந்துச்சு நிறையா. பாவக்காயும் வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு. பாவக்காய் கொடி வந்து ஒன்று தான் இருந்துச்சு, ஆனால் காய் வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு. நமக்கு வீட்டிலையே எல்லா காயும் கிடைச்சாலும் எல்லாருக்கும் வர ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, நம்ம இப்போ எந்த காயை சமைக்கிறது, எதை போட்டு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு வந்து ஒரு குழப்பம் வந்துடுது. காய்கறி இருந்தாலும் அந்த குழப்பம் வருது, காய்கறி இடினாலும் அந்த குழப்பம் வருது. லேடிஸ்க்கு பெரிய பிரச்சனை இந்த மதியானம் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பம்தான்.